அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின்பாத சேவை என்னாசையே, என் மனதில் வந்து தங்கும் மகிமையாய் நம்பிக்கையால், என் மனதில் வந்து தங்கும் மகிமையாய் நம்பிக்கையால், நீ பெருக நீ சிறுக, உம்முள் மறைந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின்பாத சேவை என்னாசையே, அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின்பாத சேவை என்னாசையே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வார்த்தை 9. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வார்த்தை 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு திருசபையும் தேவ ஜனங்களையும் பார்த்து இரட்சகன் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், தேவ ஜனமே, நீ யாரோடு இருக்கிறாய்? நீ யாரோடு உலாவிக் கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் அந்த இது. நீ இன்றைக்கு யாரோடு இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? செம்மையாக தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் ஏவாள். அவனை படைத்து ஏதேன் தோட்டத்திலே எல்லா இதையும் விருட்சங்கள் எல்லா இதும் வைத்து ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்தார். இதில் நீ நிலங்களை பண்படுத்தவும் புசிக்கவும் கொண்டு வைத்தார். சிங்கார ஏதோன் தோட்டத்தில் மகிமையுள்ள தேவன், மௌத்து உள்ள தேவன், உன்னதத்தின் தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளை கொண்டு படைத்து கொண்டு வைத்தார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆதாமே, எல்லா விருட்சங்களையும் சாப்பிட்டு பார்க்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் நீ தொடாதே, புசிக்காதே. இந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறாயா? அவர் கொடுத்த கற்பனையில் நடந்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடு இயேசுவோடு உனக்கு ஐக்கியம் நீடித்திருக்கிறதா? அவரையோ தேடிக்கொள்ள வேண்டும். ஆதிமனிதன் என்ன செய்தான்? நடுமரத்தின் கனியை புசித்தான். பிசாசானவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். தேவஜனமே, இந்த உலகத்தில் வாழுகிறோம். உலகமும் பொல்லாங்கனையில் பாவத்தில் நிறந்திருக்கின்றது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். இந்த உலகம் துன்மார்க்கன் கையில விட்டிருக்கிற என்று பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். இந்த பூமியில நீதிமான் ஸ்திரீகளில் பிறந்தவன் ஒருவனை நீதிமான் இல்லை என்று பக்தனாகிய யோபு அங்கு அறிக்கை செய்கிறார். இந்த ஆண்டவர் என்ன கேட்கிறார்? ஆதாம் ஏவாளே, நீ எங்கே இருக்கிறாய்? நடுமரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்ன பிறவும்
பிசாசுக்கு சத்தத்துக்கு, உலகத்தின் சத்தத்துக்கு, மாயமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மாயமான சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களே என்றுதான் தேவன் இன்றைக்கு நம்ம செய்தியை கொடுத்திருக்கிறார். ஜனமே, ஆண்டுடைய வார்த்தை மீறினா நில், கற்பனையை மீறினா நில். திஸ் இஸ் த வேதாகமம். எல்லாமே விலை கொடுத்து வாங்கலாம். இந்த உலகத்தில் எல்லாமே விலை கொடுத்து வாங்குறாங்க. பரலோக ராஜ்யத்தையும் கிருபையும் இயேசுநாதரையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீ அவரோட நடந்து அவர் பாதையிலே வந்து உன்னதமான தேவகுமாரனுடைய அடிச்சுவளை பின்பற்றி எல்லாம் நடந்தாதான் அவர் பாதையிலே வழிநடத்தி கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய விருப்பங்கள் அல்ல, நீ நினைக்கவே வேண்டாம். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நிலைமைக்கு அவர் வரமாட்டார். கர்த்தர் எதை உண்டு பண்ணினாரோ அதன்படி அவர் சித்தத்தின்படி நடந்தாதான் அவர் வழியிலே பேசுவென்று அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது நிறைய இருக்கிறது. நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ நடுமரத்தின் கனியை புசிக்காதே. அவன் பறித்தான், என்ன செய்கிறது? விரைந்தோடும் கால் பாவம் செய்வதற்கு விரைந்தோடுகிறது. கண் மனது திருக்குள்ளதாக மாறுகிறது. இருதயம் is the beyond power. Is the advice. அதை கண்டுபிடிக்க முடியாது, திருத்த முடியாது. Nobody can control it. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இருதயம் திருப்பிட்டாங்கன்னு அவ்வளவுதான். மனசு மாறும், கண்ணு மாறும், காலு மாறும், கை மாறும். திருப்பி அந்த அழகு தூக்கி போயிட்டே இருந்து அழகா பறிச்சா அவளை சாப்பிட்டா, புருஷனுக்கு கொடுத்தா, போச்சு. மகிமை எங்கே போச்சு? சின்ன விஷயம் தாங்க. நீ பாவம் செய்யணும்னு கிடையாது. அக்கார்டிங் தி பைபிள் ரூல் படி நடக்காட்டா பாவம் தான். பைபிள் சேஸ். ஆண்டவர் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பைபிள் கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் உன்னதத்திலே தேவனுக்கு முன்பதாக அல்லேலூயா பாடி துதித்து பாடி மகிமையில போக போகிறோம். மற்றவர்கள் போக மாட்டார்கள், நிச்சயம் இல்லை. அக்கார்டிங் தி பைபிள் சேஸ். அவரை தேடுகிற ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் தான் போகுமே தவிர அதுவும் 35% மேலே இல்லை. காட்டிவிட்டார். 25% லேடிஸ், 10% தான் ஜென்ட்ஸ். பாக்கி எல்லாம் பூமியில கிடக்கின்றார்கள். அதுலயும் சில லேடிஸ்கள் கையில காப்பும் போட்டு பணப்பையோட கொண்டு போறாங்க. மந்தாரமான நாளை காட்டுகிறார், தென்றல் காத்தை காட்டுகிறார். எல்லாம் அப்படி போகிறது. வருகை சமீபமாக இருக்கும், அர்த்தமாக வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த கனியை புசிக்காத, தொடாத, நாட் டச். இன்றைக்கு அதை தான் போய் விடுவாங்க. யோவான் 1 யோவான் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதை நான் வாசிச்சிருக்கேன். 1 யோவான் 5வது அதிகாரம் வார்த்தை 19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனிகள் கிடக்கிறது என்றும் மறந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனால் தான் உண்டாயிருக்கிறோம். ஆனால் உலகம் பாவத்திலையும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் வந்து பாவத்திலையும் விழுந்து கிடக்கிறது. போச்சு. வசனத்தை தியானிக்கிறது கிடையாது. லெசர் டைம்ல பைபிள்ல தான் படிக்கணும். நீங்க கல்வி படிக்கிறவர்கள் படிக்கலாம். ஆனால் மற்ற நேரங்களில் அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி வரும் முன்னாடி யாராவது பைபிளை தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அதான் குடும்பத்தில் நோய் என்பது இல்லை. வறுமை இருந்தாலும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்து வந்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தில் எங்க ஆர்சி தான் நாகர்கோவில் பூராவும் ஜெபமாலை இருக்கும், பைபிளை எடுத்து பாடி துதித்துக் கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஆலயத்தோட சரி தலைக்க மாட்டில் பைபிள் இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
ஏன் பிசாசானவன் ஏற மாட்டான்? ஏன் வஞ்சிக்க மாட்டான்? ஏன் நிற்க மாட்டான்? அது பிசாசை பற்றி தானே. அன்பானவர்களே, ஆதி மனிதனையும் செம்மையாக படைத்து தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்தார். அவன் அந்த வார்த்தை சில ஆதே சொல்றாங்க, கட்டளை இல்லை. ஓசியா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறினார்கள். ஓசியா 6வது அதிகாரம் வார்த்தை 7. ஓசியா 6வது அதிகாரம் வார்த்தை 7 பாருங்கள். தானியேலுக்கு பின்பதாக இருக்கும். ஓசியா 6வது அதிகாரம் வார்த்தை 7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்களோ உடன்படிக்கை மீறினார்கள். நீ பிராமிஸ் பண்ணிட்டு அது செய்யாவிட்டா உடன்படிக்கை மீறினாய், பரலோகத்தின் ஆக்கினை வந்தே தீரும். அதை பற்றி யாரும் நினைக்கண்டாம். அதை ப்ராமிஸ் பண்ணுறது பார்த்து கண்டிஷன் ப்ராமிஸ் பண்ணுறது. தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்கிறன்னா செய்யணும், இல்லாட்டா வாயே திறக்கக்கூடாது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டன்னா கிருபை பெற்றவர்கள், தேவனுடைய கரத்தை காவல் ஆசீர்வாத தேவ புத்திரராக நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே அங்க தேவ மனுஷன், அங்கே முதல் மனுஷன் வீழ்ச்சி அடைந்து விட்டான். ஏதேன் தோட்டத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்டான். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதாமே எங்கே இருக்கிறாய் கேட்கிறார். வசனம் 3வது அதிகாரம், ஆதாம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் வார்த்தை 8 பாருங்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலக்கி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நாங்க தோட்டத்தை விட்டு ஒழிச்சிட்டோம், நாங்க மறைஞ்சிட்டோம். மௌத்து உள்ள தேவன் அவர் அனுதினமும் உலாவுகிற தேவன் அல்லவா? நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன், மனசாபப்படுகிற தேவன். இதை செய்தவுடன் பரலோகம் விழிப்புடன் பார்க்கிறது. தேவன் ஆகிய கர்த்தர் பூமிக்கு இறங்குகிறார், நொடிப்பொழுதில் வருகிறார். பூமியிலே நாம் சில வேளை வியாகுலப்பட்டு இருந்தா கூட இதை விடையிலும் தேவாதி தேவன் மனசாபப்படுகிற தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் பூமிக்கு இறங்கி வருகிறார். நான் இந்த காலையில சர்ச்சைக்கு போகலான்னு எழும்புனேன், முடியல, அப்படியே தூக்கி வாரி போட்டேன். அர்த்தப்பட்டேன், ஆண்டவரே கொஞ்சம் கொடுத்திருந்த ஆலயத்துக்கு போயிருப்பனே. இறங்கி வந்துட்டார், பார்த்தார், சுற்றினார், போய் இராணுவ லக்கங்கள் இறங்குகிறது. ஆனா வருகை வருகிறதோ நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. வாகனங்கள், இராணுவ வீரர்கள் அவரை சுற்றிலும் வளைந்து கொண்டு அந்த இதிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் அங்கே ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். இராணுவங்கள் ஏறுறது இறங்குகிறதையும் அங்கே பார்க்க முடிகிறது. தேவாதி தேவன் இறங்கும் பொழுது இராணுவங்கள் கூட வருகிறதை பார்க்க முடிகிறது. ஏன்? நடுவானத்தில் ஒருவன் கிடக்கிறானே, தேவன். தேவ தூதர்கள் கூடயும் வருவார், இராணுவங்களை இன்று பார்க்க முடிந்தது. நான் மெய் சிலிர்த்து, கர்த்தாவே நீர் இப்படிப்பட்டவரா? ஏன் இந்த தேசத்துல இவ்வளவு ஈவில் ஸ்பிரிட் வருகிறது? உம்முடைய வல்லமையை காட்டும், அடியோடு ஒழித்து விடும் என்று ஆண்டோட்ட மன்றாடி கேட்டு கேட்கிறேன். அவன் ஆதி மனிதன்
ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு ஒழித்து கொண்டான், மறைந்து விட்டான், மறைந்து ஒழித்து விட்டான், தூரம் ஓடி போய்விட்டான். மாணவர்களே, தேவன் நல்லவர் தான். உன்னை பூமிக்கு அனுப்புன நோக்கம் ஒண்ணு உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் பூமியில் கிடக்க மாட்டார், எடுக்க மாட்டார். எதுக்காக, எந்த காரணத்துக்காக பூமியில் அவர் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் எடுக்க மாட்டார். அடுத்த வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் வார்த்தை 11 என்ன சொல்லுகிறது? அவன் தேவனுடைய கட்டளையை மீறி செயல்படுகின்றான். அவர் என்ன சொன்னார்? அந்த மரத்துடைய கனியை செய்கிறனாலே நீ விழுந்து போவாய், சாவாய் என்று சொல்லிவிட்டார். உன் இருதயம் மாசு படிந்து விட்டாயிற்று, உன் இருதயம் காருரு வந்தாயிற்று, உன் இருதயத்தில் மாசு படிந்தாயிற்று. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசான உன்னை மேற்கொண்டு விட்டான். ஆளுகையோ கர்த்தரின் கையில் இருக்கிறது. இதாவ கண்ட பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் பூமியிலே இறங்கி மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கலாம். ஆதாமே, ஆதியிலே படைத்த மனுஷனே, இந்த அளவு போய்விட்டாயா? அவ்வளவு வருத்தம் இருக்கும். ஒரு எய்மோட ஒன்று செய்கிறோம், அந்த எய்மிலிருந்து மாறும்போது எப்படி வருத்தம் இருக்குன்னு தெரியுமா? அதை தடுமாறி பிள்ளைகளை பாரி போகும்போது எவ்வளவு பேரண்ட்ஸ், உற்றார் உறவினர்கள் மனம் இடிச்சு போயிடும். மனசை உடைக்க வைக்காதே, புண்படுத்தும்படி வைக்காதே. தேவன் பரலோகத்தில் தான் இருக்கிறார். உன்னதத்தின் சேனைகளும் தேவ தூதர்களை இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். உலாவுகிறார், தப்பவே முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒரு மனுஷனும் எது செய்துட்டு சாக்கு போக்கு செய்துட்டு மாறவே முடியாது. அவர் அண்டையில் பணிந்து கொண்டு அவர் ஊழியத்தை செய்தால் தான் நிற்க முடியும். ஆனால் என்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. 2010 மினிஸ்ட்ரி தொடங்கி இருக்க வேண்டும். எல்லாரும் என்ன சொன்னார்கள்? என் சபையிலே இருந்து கொள்ளலாம், வாழ்நாள் முழுவதும் இருந்து கொள்ளலாம். 25 வருஷம் அங்கே இங்கும் ஓடின, எல்லா சபைகளுக்கும் பிரச்சனைக்கு எல்லா இடத்திலையும் என்னை தூக்கி கொண்டு போனார்கள். ஏன்? பார்வோன் அதிகாரத்தில் இருந்ததுனால தமிழ்நாடு எல்லாம் தெரியும். அந்த இதனால எல்லாரும் உதவிகளும் அவங்களுக்கு உள்ள இது எல்லாத்தையும் தீர்த்து முடித்தேன். 10 வந்த பிறவும் நீ சபை போடக்கூடாது, மினிஸ்ட்ரி கட்டக்கூடாது, அது வந்தவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டாங்க. நடந்தது. நானும் நம்புவோம். ஊழியக்காரன் 100க்கு 100 நம்பக்கூடியவன். தேவதாசரை 100க்கு 100 இயேசுக்கு அடுத்தபடியை நம்பக்கூடியவன். எல்லாரும் சாத்துக்குடிய புளிச்ச மாதிரி கோதலை விட்டு கொண்டு ஓடிவிட்டார்கள். இதுதான் இன்று நடந்தது. இப்போது போன 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி போட்டு பேசுகிறார். எவ்வளவோ அவனுக்கு செய்தோம், கொஸ்டின் மார்க்காக நிற்கிறது. நான் பயந்து நடுங்கி, ஆண்டவரே இப்படி எல்லாம் நடந்தது. ஆனால் ஊழியம் சேர்த்துக்கிட்டு தான் இருந்த, சபைகளுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் உமக்குன்னு ஒரு ஊழியம் மினிஸ்ட்ரி கட்டல, 24 கட்டிட்டேன். இனி எனக்கு ஆயுஷ நாட்களை தாங்க, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், அவ்வளோதான். அதான் என்னை பார்க்க ஓடி வந்துட்டார், விரைவாக வந்து இறங்குறார். தேவன் உலாவுற தேவன். அன்பானவர்களே, நினைத்துக் கொள்ளுங்கள். யோபு 31 அதிகாரம் 33 பாருங்கள். அவன் மீறுதலை மூடி மறைக்கின்றான் என்று பக்தனாய யோபு சொல்லுகிறார். அங்க 31, 33 என்ன சொல்லுகிறார்? யோபு 31, 33. நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி அக்கிரமத்தை மடியிலே ஒளித்து வைத்தேனோ? யோபு சொல்லுகிறார், நான் ஆதாமை போல பாவம் செய்து மூடி வைத்து மடியிலே மறைத்து கொண்டோனோ? சின்ன பாவமானாலும் சரி, பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது.
ஞானத்தோடு நின்று கொள்ளுங்கள். வசனம் அடுத்தது ஆதியாகமம் 3:8 சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மறைந்து ஒளிந்திருந்தான். ஆதியாகமம் 3:10 சொல்லுகிறது, அவன் தேவனின் சத்தத்துக்கு விலகி இருந்தான். ரோமர் 3:23 அவன் தேவ மகிமை இழந்து விட்டான். தேவ மகிமை அற்றவர்களாக மனுஷன் காணப்பட்டான். தேவ சாயல், தேவ ரூபம், தேவனுக்கு சாயல், தேவனுடைய மகிமையாகவே, தேவனுடைய ரூபமாகவே ஆதி மனிதனை ஏதான் தோட்டத்தில் படைத்துக் கொண்டு வைத்தார். அவருடைய சாயல், அவருடைய ரூபமாகவே, தேவாதி தேவனுடைய சாயலாகும், தேவாதி தேவனுடைய ரூபமாகவே மனுஷன் நல்லா இருக்கட்டுமே, சந்தோஷமா வாழட்டுமே, ஜீவனையும் ஊதி ஏதோ தோட்டத்தில் கொண்டு வைத்தார். அதன் பிறகு தேவ ரூபம், தேவ சாயல் இருந்தா தேவ மகிமை வரும். பிரைஸ் தி லார்ட். தேவ மகிமை இருந்தா நித்திய ஜீவனை கொடுப்பார். நித்திய ஜீவனை இருந்தா அவனுக்கு சாவு என்பது இல்லை. அதன் பிறகு என்ன செய்தார்? சகலத்தையும் ஆளுகை செய்யும்படி கொடுத்தார். சகலத்தையும் சுதந்திரிக்கொள் என்று ஆதாமகிட்ட சொன்னார். இந்த நிலத்தை பண்படுத்தவும் உழுதும் நீ சாப்பிட்டா போதும் ஆதாம் ஏவாளா என்று, அதிலே நதிகள் ஓடுல பொன்னெல்லாம் விளையும் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் எல்லா சகல ஆசீர்வாதங்களை கொடுத்துத்தான் மனுஷர்களை படைத்து அங்கு கொண்டு வைத்தார். மனுஷனோ தேவ சாயல், தேவ ரூபம், தேவ மகிமை, அப்புறம் நித்திய ஜீவன் வரும், சாவு என்பது இல்லை, சகலத்தையும் ஆளுகை, சகலத்தையும் சுதந்தரிக்கப்பட்டவன் ஏதோ தோட்டத்திலே விழுந்து கிடக்கிறதை பார்க்கலாம். அப்போது அந்த படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு மனஸ்தாபப்படும் சொல்லுங்க. தேவ சாயல் என்றால் தேவனுடைய அன்பும் பரிபூரணமும் அடைந்தவனாக காணப்பட்டான். தேவனுடைய அன்பு ஆதாம் ஏவாளிடத்திலே வைத்தார், பரிபூரணமும் கொடுத்தார். செகண்ட் பாயிண்ட், தேவ ரூபம் என்றால் அறிவின் ரூபம், வியாதி என்பதே இல்லை. தேவ ரூபம் உள்ள மனுஷன் வியாதி இருக்கவே இருக்காது, அது அணுகவே அணுகாது, தீண்டவே தீண்டாது. அப்படிதான் தேவாதி தேவன் ஏதோ தோட்டத்தில் கொண்டு வைத்தார். பரிபூர்ண அன்பு நிறைந்தவராய் வியாதி இல்லாதவனாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அனுகிரக அவர் பண்ணினார். தேவ மகிமை என்றால் பிரகாசம், வல்லமை, தேவ சுவாசம் உள்ளவனாய், சுபாவம் உள்ளவனாய் அவனை கொண்டு வைத்தார். நம்மிடத்தில் ஆண்டவருடைய சுபாவம் இருக்கிறதா? தேவ அன்பு உன்னத்தில் இருக்கிறதா? பரிபூர்ண அன்பு உன்னத்தில் இருக்கிறதா? இல்ல ஆதாம் ஏவாளை கொண்டவுடன் மறைந்து கொண்டிருக்கிறாயா? எவ்வளவு நாள் நீ மறைந்து கொண்டிருப்பாய்? ஆதாம் ஏவாளே, நீ எவ்வளவு நாள் தான் குளிர்ச்சியான வேளையிலே அங்க உலாவி கொண்டிரு தேவன், நீ எவ்வளவு நாள் தான் ஒழிச்சு கொண்டிருப்ப? சகலமும் ஆளுகை, சகலமும் சுதந்திரிக்கலாம். அவன் கடைசியில தேவனோடு அனுதினமும் ஐக்கியம் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஏதோ தோட்டத்தில் the most important points பைபிள் சொல்கிறது, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து ஐக்கியம் உள்ளவனாக இருந்தான். தேவன் வருவார், பேசுவார், அவரோடு பேசுவார், உலாவுவார். தேவன் எப்போதும் தேவனுடைய பக்திவான்களை, தேவனை துதித்து ஆராதிக்கின்ற வீடை நோக்கி அவர் பூமிக்கு இறங்குகிறார். எந்த இடத்துல நள்ளிரவில் ஆராதனை இருக்கிறது, துதி பாடல்கள் இருக்கிறது, எத்தனை மணிக்கூர் நேரம் தியானம் பண்ணுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் ஒன்று நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அனுதினமும் பரலோக ராஜ்யத்தில் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. மல்கியா 3வது அதிகாரம் வார்த்தை 16 பாருங்கள்.
அனுதினமும் தியானம் பண்ணுவர்களுக்காகவும் பயந்தவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறதா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரி, கிறிஸ்தவனே, தேவ ஜனமே, செவி கொடுத்து கேளுங்கள். யூடியூபில் பார்க்கிற ஒவ்வொரு நண்பனே கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீர்கள். வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை தியானம் பண்ணுவாயானால் உனக்கும் கடவுளுக்கும் உறவு டெய்லி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மணிக்கூர் அங்கே தியானிக்கிறார்கள் என்பதை பரலோகம் எழுதி கொண்டிருக்கிறதா. ஒருவேளை அருளாதார் இயேசு எழுதலாம், ஆபிரகாம் எழுதலாம், இல்லை கேப்ரியல் தூதர் எழுதலாம், மெகாவேல் தூதர் எடுக்கலாம், ரபேல் தூதர் எடுக்கலாம், இல்லை அப்போஸ்தலனாகிய ஒருவர் எழுதி கொண்டிருக்கலாம். அங்கே ஞாபக புஸ்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதுதான் நான் செய்கிறது. டெய்லி நள்ளிரவு விடியற்க அந்த வசனம் கிடைச்சவர் அந்த ஊழியத்தில் வந்த பிறப்புற பாஸ்டி இருந்தும் நள்ளிரவு விடியற்காலையில் தேடிடுவேன். அதுதான் இவ்வளவு வெளிப்பாடும் தரிசனமும் அவர் இறங்குறதும் வாரதும் பேசுறதும் உலாவுறதும் இராணுவங்களை பார்க்கிறதும் அங்கே பர்வதத்துக்கு போறதும் வாரதும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, நிறைய பார்த்துட்டேன். ஜீவ நதியிலே போய் இறங்கி விட்டேன். விருட்சத்தின் கனியை பார்த்தேன். பரசேசியிலே அங்கே போய் அதுக்கு முன்பதாக ஹெல்லிக்கு கொண்டு போனார். பாதாளத்திட்டு நேர மேலே கொண்டு போனார். அங்கே இடத்துல ஒரு பர்வதத்தில் பரதேசி அங்கே அழகா டைஸ் போட்டு ஒரு மேஜை, ஒரு பைபிள், மைக். இதே பைபிள் தான். இப்போ என்ன செய்கிறாங்க? லேப்டாப்பை வச்சு அடிக்கிறாங்க, கம்ப்யூட்டரை வச்சு அடிக்கிறாங்க. பரலோகத்தில் இல்லை, மாற்றுங்க. பைபிளை வச்சு தான் நீ பிரசங்கம் பண்ணணும். பாட்டு புக்கை வச்சு தான் நீ பாட்டு பாடணும். லேப்டாப்போ கம்ப்யூட்டரை வச்சு கிருபாசனத்தில் நிற்காதீங்க. அங்கே இல்லை, வெறும் ஒரு டேபிள், பைபிள், மைக்கு. அவர் நின்று மௌத்தம் உள்ளவர். அப்படி மோசேனை காட்டின மாதிரி காட்டினார். அல்லேலியா கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறார். சிங்கத்தின் சத்தம் கேட்கிறது. ஒரு 1000, 16, 1000 லட்சக்கணக்கானவர்கள். இதிலிருந்து பார்த்தா இந்திய தேசம் வர போவோம். அங்கே வரும் ஒரே டைஸ். நீல வானத்துக்கு கீழே நின்று எல்லாம் ஸ்டார் லைட்டு போட்டு ஏசி தென்றல் காட்டு போட்டு அல்லேலியா 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 அல்லேலியா. இதுதான் 24. அவங்களுக்கு கையும் கடுக்கல்ல, காலும் கடுக்கல்ல, ஒன்றும் கெடுக்கல. அல்லேலியா 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 அல்ல கையடிச்சு காலை விரிச்சு இப்படி படித்து கையடிச்சு அல்லேலியா அல்லேலியான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தேன், அங்கே பார்க்கக்கூடாத இதை காட்டினார். அன்பானவர்களே, தியானிப்பாயா? ஆதாமை போல் போக விடாது. கடைசியாக என்ன நடந்தது? ஆண்டவர் கேட்கின்றார். கொஞ்சம் 1-2 வசனம் கூட பண்ணணும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வார்த்தை 17 பாருங்கள். அவன் நித்திய ஜீவனை இழக்கின்றான். ஆதியாகமம் 2:17 என்ன சொல்லுகிறது? இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளே நீ சாகவே சாகாய் என்று கட்டளையிட்டார். நித்திய ஜீவனை, நித்திய மகிமை, நித்திய ஜீவனை இழந்து விட்டான். ஒரு சின்ன காரியம்தான். வேற என்ன? வேற பாவம் செய்கிறாரா? வார்த்தையின்படி அந்த உடம்படிக்கைய மீறினான். சின்ன வார்த்தை தான் உடம்படிக்கை. அதுதான் என்று நாம் திருவிருந்து சபையில் எடுக்கும்போது அந்த புது உடம்படிக்கை நினைவு கூறும்படியாய் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். தாங்க உடம்படிக்கை தாங்க. அங்கே உடம்படிக்கை அவர்களை முறித்து போட்டார்கள். இங்கே அவர் நிறைவேற்றுகிறார். ஏக சுதனை, தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி
ஜெயமே ஜெயம் எடுத்து வெற்றி சிறந்தார். பிரைஸ் எல்லாம். யாருக்கும் எந்த மனுஷன் ஒரு தீர்க்க தரிசிக்கு ஒரு ராஜாவுக்கு கொடுக்க எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. வருவனும் நோ 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 நோ, சாவுல் தாவீது நோ 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 நோ, சாலமன் நோ 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 நோ, எல்லாம் திசை மாறி போய் போய் எப்படியோ மன்னிப்பு கேட்டு வந்துட்டாங்க. அதை இது கண்ட ஆண்டவர் யூதராஜ சிங்கம் பூமிக்கு இறங்கி வந்தார். பிரைஸ் எல்லாம். நன்றாக கவனித்துக் கொள்ளணும். பைபிள் ஒரு வார்த்தை புரட்டக்கூடாது. ஒரு ப்ராமிஸ் பண்ண செய்யணும். உடம்படிக்கை பண்ணினா கோபாக்கிற வரும். தேவன் மாறி நிற்பார். அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு வார்த்தையை அவர் செய்யாததை செய்தார்கள். அடுத்தது தேவ ஐக்கியத்திங்களுக்கு தான் சார் பார்ப்போம். பழத்தை பறித்தவுடன் சாப்பிட்டவுடன் கண்கள் திறக்கப்பட்டது. அதன் பிறகு என்ன செய்தார் ஆண்டவர்? ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும்படியாய் பரலோக தேவன் பூமிக்கு வருகிறார். என்ன செய்தார்? அப்போது அவர் என்ன செய்தார்? ஏதோன் தோட்டத்திலே விட்டு விலகி சுடர்வழி பட்டயத்தை வைத்து வெளியேற்றினார். ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ் த எங்கோரி, இஸ் த கோர்ட். இதுல இருந்தான் கோர்ட் ஆரம்பிக்கிறது. அக்கார்டிங் த ஸ்டேட்மெண்ட், கர்த்தராகிய தேவன் விசாரிக்கிறார். ஆதாமட்ட என்ன கேட்கிறார்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் வார்த்தை 12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் அந்த ஸ்ரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றாள். பிரைஸ் தி லார்ட். சாக்குப்போக்கு யார்கிட்ட போடுறாங்க? வாழ்க்கைக்கு ஏற்ற துணை கொடுத்தார். ஆதாமிட்ட அவர் எங்கோரி பண்ணி ஸ்டேட்மெண்ட் போடுகிறார். அக்கார்டிங் தி பிரிலிமினரி கோர்ட், இந்த ஜுடிஷியல்ல இருக்கிறனால இருந்து வந்ததுனால ஒரு கேஸ் போடணுமானா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கமான சும்மா தள்ள மாட்டாங்க. இஸ் பிகாஸ் தி எவிடன்ஸ். நாளைக்கு ஆர்கியூமெண்ட் வரும், பிசாசு வந்து தர்க்கிப்பான். விசாரிச்ச அதுக்காக வேண்டிய ஆண்டவர் இஸ் தி ஸ்டேட்மெண்ட். விசாரிக்கிறார். என்ன சொல்ற? ஆண்டவரே நீ கொடுத்த ஸ்ரீதான், ஆண்டவரே நீ கொடுத்த ஸ்ரீதான் பழத்தை குடிச்சா. எப்படி போடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி சாட்சி செய்வாங்க. அங்க செய்துட்டு நான் காணவே இல்லை, நான் செய்யவே இல்லை. அதுதான் இங்க இஸ் சுப்ரீம் கோர்ட். அது பைபிள்ல இருக்கு. நான் எனக்கு தெரியாது. அவருக்கு ஏதாவது கொடுத்தாரா? இல்ல. சரி, ஏவாள் கட்ட வர்றார். ஏவாள் என்ன 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 சொல்றார்? அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்றார். ஸ்ரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் பூசித்தேன். பாருங்க எப்படி ஆண்டவர் நேருக்கு நேரு. ஆதாமே, ஏவாளை நடு மரத்தின் கனியை தொடாத, புசிக்காத, செய்ய வேண்டியதாங்க. நீ பூமியில செய்யணும். நன்மையானது இருக்கு, தீமையானது இருக்கு. அக்கார்டிங் உலகத்துல இங்க நன்மையானது இருக்கு, தீமையானது இருக்குது. நீ நன்மையானதை பற்றிக்கொள், தீமையானது பக்கம் நினைக்காதே. கண்ணு போகாதே, உன் கால் போகாதே, கை விரல்கள் போகாதே. தான் பைபிள் சொல்கிறது. பூமியில எல்லாம் வச்சிருக்கிறார். நன்மையான ஈவை பெற்றுக்கொள், நன்மையானதை நீ பற்றிக்கொள் பண்ணிதான் தேவன் சொல்லுகிறாரு. நன்மையை பெற்றுக்கொள், தீமையான வழியில் போகாதே. சரி, அடுத்தது பாம்புறதுல வராரு. பாம்பு என்ன செய்யும்? என்ன செய்தாரு? நீ மண்ணிலின்றி வந்தனால நீ ஜீவ நாளெல்லாம் மண்ணிலே ஊர்ந்து புழுதிய தின்வாய் என்று ஜட்மெண்ட் அடிச்சிட்டாரா? நீ மண்ணிலே ஊறணும். அந்த புழுதி, மனுஷன் இறந்தவர் அந்த மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணுவான். அதுக்கு மேலதான் நீ ஊந்து போடும் புழுதி. பத்தியா எப்படி ஜட்ஜ்மெண்ட்? அன்னை கூட்ட ஜட்ஜ்மெண்ட்டை மாத்திருக்கிறாரா? அந்த வலி சர்ப்பம் எங்க? மண்ணுக்கு அந்த இது பூமியில தான் ஊந்து 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 மண்ணு புழுதியை தின்னுட்டான போகுது. அக்கார்டிங் தி ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு கொடுத்ததை மாற்றிருக்கார? மாற்றவே இல்லை. அடுத்தது
நீ ஒரு குழந்தை எடுக்க வேண்டும் என்றால் மறு ஜென்மம் மறு லைஃபை எடுத்து பண்ணி தான் வரணும்னு சொல்லி கொடுத்தாரு. செய்தது ஏவாள் செய்த தப்பு. இன்றைக்கு அதை மாத்தினாரா? மாற்றல. இன்னும் நிறைய இருக்கு. நீ 10 ரூபா சம்பாதிக்கணுமா இருந்தா வேர்வை சிந்தி நல்ல கஷ்டப்பட்டு தான் உழைச்சி வரணும். வச்சுட்டாரா? அதை மாற்றி இருக்கிறாரா? அயல்நாடு போய் எங்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறோம். ஜட்மெண்ட் வச்சுட்டாரா? கடைசியில ஆதாம் ஏவாள் சாயலை இழக்கின்றான். ஆதாம் ஏவாள் ரூபத்தை இழந்து விட்டான். தேவ மகிமை அற்றவனாக காணப்பட்டான். நித்திய ஜீவனை இழந்தான். சாவுக்குள்ளராக வந்து விட்டான். நித்திய ஜீவனை இழந்தான். சகலத்தையும் சுதந்திரிக்க வேண்டியவன் இழந்து விட்டான். சகலத்தையும் ஆளுகை உள்ளவனை இழந்து விட்டான். கர்த்தருக்கு அவனுக்கு ஐக்கியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஏதேன் தோட்டத்தில் சுடர் வழி பட்டயத்தை வச்சுவிட்டார். தேவ மனுஷர்களே, தேவ பிள்ளைகளே, நீ பைபிளை எடுத்துக்கொண்டு நடக்கிறாய். இதுல ஒரு எழுத்து மாறினாலும் தேவனுடைய கோபாக்கினை பூமியில் இறங்கும். பரலோகத்தின் கோபாக்கினை இறங்கும். நீ பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்தார். சத்தியத்தை கூடு, யூடியூபில் கூடு. ஏனென்றால் தேவ மனுஷர்கள் எல்லாமே திசை மாறிக்கொண்டு போகிறார்கள். பைபிள் தேவனுக்கு ஐக்கியத்தை விட்டு வெளியேறும் போது கஷ்டப்பட்டவனாய் துக்கப்பட்டவனாய் அழுகையோடு அவன் போய்விட்டான். எப்படி இருக்கும்? அனுதினமும் தேவனோட உலாவுகிற மனுஷன் ஒரு ஐக்கியத்தை விட்டு வெளியேறும் போது எப்படி இருக்கும்? சின்னது போதுங்க, நீ பாவம் செய்யணும்னு கிடையாது. பைபிளை கரெக்டாக படித்து அதன்படி நின்னாதான் ஆசீர்வாதம், அதுபடி நின்னாதான் எல்லாம் வேலையெடுத்து பாதுகாப்பார். ஒரு சின்ன இதுதான். இது எத்தனை வாரமா நான் தியானிச்சு பண்ணு தெரியுமா? அன்பானவர்களே, எல்லாம் விட்டு விடுங்கள், பைபிளை தேடுங்கள். இதுக்காக தான் இயேசு வந்தார். இதோட தொடர்ச்சி அடுத்த மாசத்துல பார்க்கலாம். ஒரு பாட்டு பாடுறேன். ஏனென்றால் தேவன் வந்த காரியம் என்ன என்பதை பற்றி ஒரு பாட்டு டிஜிஎஸ் பாடி இருக்கிறார். டிஜிஎஸ் பாட்டு வருவதற்கு கொஞ்சம் கடினமான பாதை. அவர் சொல்கிறார், அவர் அதிர்ஷ்டமான தேவன், பிதாவுடைய சச்சரூபம், தேவாதி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று வழங்கப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. இந்த உலகத்தை மீட்கும்படியாய் ஆதி மனிதன் செய்த மீறுதல் நிமித்தம் பரலோகத்தின் உன்னதி தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம். எல்லா மனுஷருக்கும் பாவமானது கவ்விக்கொண்டது என்று வேதம் கூறுகிறது. ஆதி மனிதன் செய்த சாவு எல்லாரையும் கவ்விக்கொண்டது. ரோமர் 5:12 பார்க்கும்போது எல்லா மரணம், எல்லாருக்கும் மரணங்கள் வந்து விட்டது. சாவு இருதயம் காருடன் வந்து விட்டது. இதை கொண்ட தேவாதி தேவன் இயேசுவை பூமிக்கு அனுப்பினாராம். மனுவாயினர் மௌத்வராஜன், மனுவாயினர் மௌத்வராஜன், மனுவாயினர் மனுவாயினர் மௌத்வராஜன், மனுவாயினர். ஆதாம் செய்பவமேற அன்பின் மாறி பெய்ய, ஆதாம் செய்பவமேற அன்பின் மாறி பெய்ய. பாதர்கை காய்பறிந்து உபகாரம் தான் செய்ய, பாதகர் காய்பறிந்து உபகாரம் தான் செய்ய. ஏதோ இல்லாத நவஈதயம் அவர்க்கு உய்ய. மனுவாயினர் மௌத்வராஜன், மனுவாயினர் மனுவாயினர் மௌத்வராஜன், மனுவாயினர். சிங்கார ஏதோ நாம்
பூங்காவனத்தினில் சிங்கார ஏதோ நாம் பூங்காவனத்தினில் பங்கானமானதில் பங்கான பந்தத்தை பங்கமானதாவில் பங்கான பந்தத்தை பங்காத அன்புடன் புதுப்பித்து ஈந்திட மனுவாயினர் மௌத்வராஜன் மௌனுவாயினர் மனுவாயினர் இறை சாயலாயிரங்கும் வரப்பிரசாசத்தை இறை சாயலாயிரங்கும் வரப்பிரசாசத்தை மறை கற்பனை மீறி இழந்து கலங்கிய மறை கற்பனை மீறி இழந்து கலங்கிய நரரை மீட்டவர்க்கு தன் சாயல் அணிவிக்க நரரை மீட்டவர்க்கு தம் சாயல் அணிவிக்க மனுவாயினார் மௌத்வராஜன் மனுவாயினார் மௌத்வராஜன் மனுவாயினார். அன்பானவர்களே, பிதாவுடைய சச்சரவு இயேசு கிறிஸ்து பேரில் பாவங்களை கழுவும்படியாய் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆதி மனிதனை இழந்து போன சாயல் ரூபத்தையும் அந்த மகிமையும் பெறும்படியாய் ஒரு பாவம் செய்யாத இரட்சகன் சிலுவையிலே அறையப்பட்டார். இழந்து போன சாயல் ரூபம் மகிமையை மீண்டும் தேவாதி தேவன் பிதாவாகிய தேவன் ஏக சூதனை சிலுவையிலே அறைய கொடுத்து அந்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தும்படியாய் செய்ததற்காக சோத்திரம். இழந்து போன சாயலை பெற்றுக்கொண்டார்கள். வேதாகமத்தில் பார்க்கிறோம், அடுத்த வாரத்தில் பார்க்கிறோம். ஆதாமுக்கள் எல்லோரும் மறுக்கியது போல கிறிஸ்துவுக்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். பிந்தின ஆதாம் என்றால் காண்டு கிறிஸ்து. பிந்தின ஆதாம் கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். அவரே உயிர்ப்பிக்கின்றார். நாம் எங்கெல்லாம் இழந்து போனோமோ, எங்கெல்லாம் உடன்படிக்கை மீறினதோ அதை மீண்டும் தரும்படியாய் இயேசு வந்திருக்கிறார். இதை அறிந்த பிறகு, இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு இடது பக்கம் வலது பக்கம் சாயாதே. ஆம், அறிவதற்கு முன் அறிந்த பின். பவுலடிகளார் இயேசுவை அறிவதற்கு முன் அறிந்த பின் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தோடு பேசியிருக்கிறார். இதோட தொடர்ச்சி அடுத்த மாசம் தேவன் அனுப்பினால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன், வருகிறார், என்ன செய்கிறார் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் போராடி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நோயினால் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில், வியாதியால் படுகின்ற கர்ப்பமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். நல்ல பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறேன். உன் இருதயம் கிருபையினால் சிறப்படுவது நல்லது. எல்லா வியாதிகளையும் தேவன் போக்குவார். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். எங்க பிரசங்கம் கேட்டாலும் சரி, அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையோ இல்லை கடினமான வார்த்தைனாலும் சரி, எனக்குன்றதை எடுத்துக்குள்ள நம்ம பழகணும். ஆமென். இவருக்கா இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஆமென். என்னோடு இடைப்படுகிறார். நான் எதில் இன்னும் சரி பண்ணணும், எனக்கு குறை என்ன, எதில் ஆண்டவர் மாற்ற விருப்பப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தை. மீறினதில் குறைவுள்ள மனிதர்கள் நிறைய நேரங்கள் நம்ம தவறு செஞ்சுருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய புதிய பாட்டில் வந்ததுக்கப்புறம் அவர் நமக்காக ஜீவனை செஞ்சிருக்கிறார். ஆமென். நம்ம கேட்டதை போல் இன்றைக்கி நம்ம அவரோட ஒப்புரவாகி, ஆண்டவரை இனிமேல் நான் இந்த பாவங்களுக்கோ அல்லது நான் எடுக்கிற முயற்சிகளுக்கோ
உமக்கு முன்பதான் என்ன செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கு நான் மாறாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று அவருடைய சமூகத்தில் எழுப்பி நின்று, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு கேட்ட சத்தியமான வார்த்தைகளுக்கு ஒருவேளை எத்தனை பேர் இந்த வருடத்து இந்த தாண்டி நம்ம இருப்போன்றது நம்ம கையில் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு முன்பதான் இருக்கு. அப்படி சமத்தை நம்ம விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. இந்த மீறுதலான மீறுதல் நாட்கள், மீறுதல் காலங்கள், மீறுதல் காரியங்கள், அந்த மீறுதல்னால வந்த வேதனைகள், கஷ்டங்கள் இந்த ராத்திரி வேளை நம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு முன்பதை எத்தனையோ தடவை நிறைய தடவை உமக்கு முன்பதை நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன்ப்பா. ஆனால் எனக்கு கிருபை தாங்க. உம்மோட உடன்படிக்கை பண்ணுவதில்லை, உம்மோட உறவாடுதில்லை, உமக்கு முன்பதாய் நிற்பதில்லை. எனக்கு கிருபை தாங்க. நிறைய நேரம் வலிக்கு நான் போயிட்டேன். ஆனால் ஒரு விஷயம் தயவு கொண்டு நான் மன்னிங்கப்பா. உடைய மன்னிப்பை நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. எனக்காகவே சிலுவைக்கு இறங்கி வந்தீங்கப்பா. பாவங்கள், சாபங்கள், மீறல்கள் ஆண்டவரே, இவைகள் அமிழ்தி சேற்றில், உளையான சேற்றில் இந்த கிடந்த என்ன நீங்கள் தேடி வந்து என்னை ரட்சித்தீங்கல்லவோ அப்பா. என் ஆண்டவரே, விட்டு விலகவோ அல்லது தள்ளி விடுவதுக்கு அல்ல. ஆனால் வேதம் உண்மை உள்ளது, நேர்மை உள்ளதப்பா. இந்த ராத்திரி நம்முடைய சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. எனக்கு இறக்கம் பாராட்டுங்க. கேளுங்க ஆண்டவரே, எனக்கு இறக்கம் பாராட்டுங்க. நிறைய விஷயங்களை தவறிட்டேன்ப்பா ஆண்டவரே. நிறைய ஆண்டவரை உடன்படிக்கையில் தவறிட்டேன், மீறுதல்கள் நான் பண்ணிட்டேன். நான் மன்னிங்க. வாயினால செய்கிற வார்த்தைகளில் மன்னிங்க. இருதயத்தினால, சிந்தனையினால செய்த சதிகள், செயல்களை மன்னிங்க. கைகளினால் செய்த பாவங்கள் ஆண்டவரே, நடைகளினால செய்த பாவங்கள், இருதயத்தில் செய்த பாவங்கள், யோசனைகளில் செய்த பாவங்கள், வேதத்தை படிக்காதபடி செய்த பாவங்கள், செபிக்காத பாவங்கள், குடும்பத்துக்காய் மன்றிடாத பாவங்கள், பிள்ளைகளுக்காய் அழுவாத பாவங்கள், தேசத்துக்காய் கதறாத பாவங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளராத பாவங்கள் மன்னிங்க. ஓ, இந்த ராத்திரிவில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை தந்திருக்கிறபடினால்தான் நாம் ஜீவனோடு வாழ்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி ஆண்டவர் நமக்கு விரோதமாய் நின்று இருந்தால் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, நிர்மூலமாகாததும் நிற்பதுவும் கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுவும் கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, என்னை காத்து கொள்ள கிருபை தாருமே, கல்வாரியின் அன்பினையே கண்டு தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே
வேண்டுகிறேன், ஓடி வந்தே கழுகும் தாலே கரை நீங்கவும் இருதயத்தை கழுகும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பதாய் வருகிறோம்ப்பா. உடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. நாங்க நீதிமான் சொல்வதற்கு எங்களுக்கு அருகதை இல்லப்பா. இந்த கிருபையும் உடைய இரக்கமும் எங்களுக்கு தேவைப்பா. எங்கள் மேல மனம் இருக்குது. இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்துல முதல் நாள்ல உடைய பாதத்துல இருக்க உதவி செய்தீங்க. உடைய சத்தியத்தின் பிரகாரமா எங்களை மாற்றிக்கொள்ள கத்த கிருபை தந்திருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போவதில்லை என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, என்னுடைய மீறல்கள் பாவங்கள் எல்லாவற்றும் சிலுவிலே சுமந்திருக்கிறேன். இந்த ராத்திரில மீண்டுமாய் நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக, உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு உறவாட, எங்களுக்கு கிருபாசனத்து அண்டையிலே ஓடி வந்து உம்முடைய பாதத்திலே பற்றி பிடிக்க இந்த நாளை எங்களுக்கு தந்தீங்கப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் ஸ்லாக்கி எங்களுக்கு தந்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஆராதிச்சோம், உடைய வார்த்தைகளை தியானிச்சோம்ப்பா. எங்களுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து நாங்கள் செல்கிறோம். இந்த மாதங்கள் முழுதுமாய் நடத்துங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மூடிக்கொள்வீராக, பரிசுத்தத்தினாலும் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் பாரங்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரப்பா, உம்முடைய பரிசுத்தமுள்ள சிந்தனையும் பரிசுத்தமுள்ள இரக்கமும் எப்பொழுதும் சரித்து நிற்பதாக. வேதத்துக்கு பயந்து நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க, கிருபைகளை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயற்கைகளாம் சாதகமாக்கி தந்தீங்க. ஆண்டவரை, மீண்டுமா இப்படி ஜனங்கள் திரும்பி போகும்போது உடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் திரும்பி செல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெரியவராய் இந்த பெரிய காரியங்களை செய்ய வார்த்தை கொடுத்த மக்களுக்காய் செபிக்கிறோம். ஒரு ஆசீர்வதிங்கப்பா. நீர் வைத்திருக்கும் நாள் வர சுகத்தோடு பலத்தோடு வார்த்தைகளை தியானிக்க, அவைகளை பிள்ளைகளாக முன்பதாய் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய. பிள்ளைகளை நினைவு கொண்டு செபிக்கிறோம்ப்பா. கண்ணோக்கி பார்த்து இரக்கம் பாராட்டு தாழ்த்து. இயேசுவின் இனி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்றும் நாம் இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக வாழ அருள் புரிவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் நாம் அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே 6:30 மணிக்கு சந்திப்போம். Thank you and God bless you.